அஸ்ட்ரோ டிவி 7 நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன். வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி போன்று வெள்ளை கமலத்தில் வீற்றிருக்கும் தேவியே, வெள்ளை எரியாசனத்தில் அரசருடைய என்னை சரியாசனம் வைத்த தாயே, ஆயக்கலைகள் 64 ஏய உணர்வுக்கும் என்னமைதுவே என் வாக்கில் வர வேண்டும் நீயே. உருப்பளிங்க போல் வாழ் என் உள்ளத்துணுள்ளே இருப்பளிங்க வாராதிரர் என் அன்பு சிம்மராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் கொடு சக்தியே. என் அன்பு சிம்மராசி நண்பர்களே தோழிகளே அன்பு வணக்கம். எப்படி இருக்கீங்க அப்படிங்கறது கேட்கறத விட நல்லா இருப்பீங்க இனிமே அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாலே உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்பீங்க. உங்களது கஷ்ட காலங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகுது. பல பிரச்சனைகளில் இருந்தும் விடுதலை. அதாவது இந்த உலகத்துல சுதந்திரமா இருந்தாலும் சிறையில அடைப்பட்ட சிங்கங்கள் என் அன்பு நண்பர்கள். அதனால எப்படி இருந்தீங்க அப்படிங்கறத விட இனிமே எப்படி இருக்க போறீங்க இந்த 60 நாட்களும் என் அன்பு சிம்மராசி நண்பர்களே தோழிகளே, உங்களது வாழ்க்கை எப்படி இருக்க போகுது. இந்த தலைப்பை பார்த்துட்டு ஏதோ ஒன்று நம்ம வாழ்க்கையில நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை ஓபன் பண்ணிருப்பீங்க. இப்ப பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. வரலாறு படைக்கும் காலம் வந்துவிட்டது. அடுத்த 60 நாள்ல இந்த விஷயம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்க போகுது. அப்படி என்னங்க நடக்க போகுது? என்ன நடக்க போகுது? இருக்கிற நிலையை விட கீழ்நிலைக்கு போகாம இருந்தா சரி. ஏதோ அவமானப்பட்டாலும் ஏதோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் ஒரு நிலையில்லாத வேலைக்கு போக முடியலனாலும் ஒரு அன்னன்னைக்கு செலவுக்கு அவரை வேலைக்காக போயிட்டு இருக்கோம். நிம்மதி இல்லைனாலும் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த காலத்தை கெடுக்கிறது மாதிரி இல்லாம எங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்பட போகுது, நாங்க வரலாறு படைக்க போறோம் அப்படின்னா ஒன்னும் புரியலையே அப்படின்னு குழப்பமா வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்க. எங்க வரலாறு இங்கே கேவலமும் போயிட்டு இருக்கு. சொல்ல முடியல, என்ன நடக்குதுன்னே எங்களுக்கு தெரியல. என் அன்பு நண்பர்களே, அற்புதமான காலகட்டம் வந்திருக்கிறது. இந்த பிப்ரவரி மாதத்துல சூரியன் மகர ராசியிலையும் கும்ப ராசியிலையும் சஞ்சரிக்க போகிறார். அதுபோல செவ்வாய் பயிற்சி நடக்க போகுது, புதன் பயிற்சி நடக்க போகுது, சுக்கிரன் பயிற்சி. இப்படி முக்கியமான 3 பயிற்சிகள் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது இந்த 60 நாள்ல. அது மட்டும் இல்ல, வசந்த பஞ்சமி, ரத சப்தமி, பீஷ்மாஷ்டமி, மகம், இப்படி முக்கியமான விசேஷ தினங்கள் வந்திருக்கிறது. ஒன்னும் இல்லைங்க, உங்களை ரொம்ப காக்க வைக்கல, சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணல. பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது. பணம் கொட்ட போகுதா? ஆமாங்க. அது இல்லாம தானே இன்னைக்கு கண்டவெல்லாம் நம்மள அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கான், அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான், கேவலமா பேசிக்கிட்டு இருக்கான், நிராகரிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு மரியாதை இல்ல. கடன் பிரச்சனை தாங்க முடியல, போனை கூட எடுக்க முடியல. போன் எடுத்தா கடன் நொச்சுன்னு. இதுக்கு போன் எடுக்கிறதுக்கே நம்ம பயந்துகிட்டு இருப்போம். இல்லைன்னா எங்கேயாவது ஊரை விட்டு ஓடிடலாமா, ஏதாவது ஒரு கண்ணக்கான இடத்துக்கு ஓடி போடலாமா அப்படிங்கிற சூழ்நிலையில இப்ப இருக்கோம். இந்த காலகட்டத்துல எங்களுக்கு பணம் வருமா? ஆமா. இவ்வளவு பிரச்சனையில இருக்கக்கூடிய என் அன்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பணம் கொட்டுன்னு கொட்டி வரலாறு படைக்க போறீங்க. சில பேர் நேரம் கமெண்ட்ஸ்ல எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க கேவலமா நம்மளை பத்தி. ஐ டோன்ட் கேர். ஆனா ஏதோ நம்ம கிட்ட ஒரு சக்தி இருக்கு, இல்ல ஏதோ நம்ம வாழ்க்கையில இந்த 60 நாட்கள்ல நடக்க போகுது, ஏதோ சொல்ல வராரு, நமக்குள்ளார மறைஞ்சிருக்கிற திறமை வெளிப்பட போகுதோ. ஆமாங்க என் அன்பு நண்பர்களே தோழிகளே, உங்களுடைய திறமையை இந்த பிரபஞ்சம் இந்த காலகட்டத்துல கொண்டு வர போகிறது. இந்த 60 நாட்கள்ல நீங்க நினைச்சு பார்க்க முடியாத சம்பவம், யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் திடீர்னு நடக்க போகுது. ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான காலகட்டம். சுப நிகழ்ச்சியே நடக்காத வீட்டுல சுப நிகழ்ச்சி நடக்கும். சாப்பாட்டுக்கே வழி இல்லாத வீட்டுல கறியும் சோறும் சாப்பாடா ரெடி ஆயிட்டு இருக்கும். குழந்தை இல்லையே வரம் கடந்த என் அன்பு நண்பர்களுடைய வீட்டுல சந்தோஷங்கள், குதூகலங்கள், புது செய்தி வந்து சேரும். இப்படி எல்லாம் நடந்தா நல்லாதான் இருக்கும். இப்படிதாங்க நடக்க போகுது. ஏன்னா இந்த மாசத்துல மகர ராசியில இருக்கிற சூரியன் கும்பராசிக்கு மாறுகிறார். மகர ராசியில இருக்கிற புதன் கும்பராசிக்கு மாறுகிறார். தனுசு ராசியில இருக்கிற சுக்கிரன் மகர ராசிக்கு மாறுகிறார். சரி, இதனால எங்களுக்கு என்ன பயன் இருக்கு? ஒரு அற்புதமான காலகட்டம் இது. இந்த 60 நாள்ல தலைகீழ எல்லாமே மாறப்போகுது உங்க வாழ்க்கையில. நான் ஒண்ணு சொல்லிட்டேன், தூங்குறவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இழுத்து போத்திக்கிட்டு தூங்குங்க. பிப்ரவரி மாசம் கடைசி வரைக்கும் குளிர் இருக்கும். ஆனா முழிச்சுக்கிட்டவங்க உழைக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களால தூங்கவே முடியாது, தூக்கம் வராது. குளிரை விட வியர்வை துளி உங்க உடம்புல மின்னுமே. உங்கள் வெற்றி இந்த 60 நாள்ல நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. வரலாறு காணாத மழை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வரலாறு காணாத பணமழை உங்க வீட்டுல கொட்டென்று கொட்ட போகிறது. சூரியன் புதன் சேர்க்கை ஒரு அற்புதமான அமைப்பை கொண்டு வரப்போகிறது. கண்டிப்பா என் அன்பு நண்பர்களே தோழிகளே முயற்சிக்குங்க. அலட்சியப்படுத்தியது போதும், அவமானப்பட்டது போதும், ஓடி ஒளிந்தது போதும், ஏனோ தானோ என்று வாழ்ந்த வாழ்க்கை போதும். எவனோ அப்பா அம்மா சொத்துல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் வாழ்க்கைய. புது பைக்ல, புது கார்ல,
புது வீடு கட்டிக்கிட்டு அமோகமா இருக்கான், நம்மளால முடியலையே அப்படின்னு ஏங்கி தவித்த என் நண்பர்களுடைய வாழ்க்கையிலும் தோழிகளுடைய வாழ்க்கையிலும் இந்த பிரபஞ்சம் ஒளியை கொடுக்க போகிறது. இந்த காலகட்டத்துல உங்களுக்குள்ளார ஒரு எனர்ஜி வரும் பாருங்க. இந்த 3 பயிற்சிகளும் ஒரே நேரத்தில் நடக்குது. திடீர் மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். இந்த நேரத்துல மட்டும் சுதாரிச்சுக்குங்க. பூனையா நீங்க இதுவரைக்கும் இருந்திருக்கலாம், இனிமே புலியா இல்லைங்க, சிங்கமா மாற போறீங்க. சிங்கம் ஒன்று பூரப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு, நேரம் கணிஞ்சிருக்கு, ஊரும் தெளிஞ்சிருக்கு, உண்மை புரிஞ்சிருக்கு. சிங்கம் ஒன்று பூரப்பட்டதே, உன்னோட ரத்தம் சிந்த உண்மையுள்ள கூட்டம் உண்டு, உன்னோடு ரத்தம் சிந்த உண்மையுள்ள கூட்டம் உண்டு. 2ல் 1 பார்க்கும் வரைக்கும் அட 2 கண்ணில் இல்லை உறக்கம். சபதம் எடு சிங்கம் ஒன்று, சிங்கம் ஒன்று பூரப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம் பிறந்து இருக்கு. நண்பர்களே, உண்மையாங்க ஒரு அற்புதமான காலகட்டம் வந்து விட்டது. 2ல் 1 பார்த்துட்டு உட்காருங்க. இந்த 2 மாசத்துல உங்களுடைய புகழ் உங்க ஊர்ல மட்டும் இல்ல, முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்றது மாதிரி இந்த உலகம் முழுவதும் பரவ தொடங்கும். ஏதோ ஒரு வகையில என் நண்பர்களும் தோழிகளும் சாதிக்க போகிறீர்கள். சும்மா உங்களை உசுப்பி விடணும் அந்த எண்ணம் எனக்கு இல்ல. ஆண்டவன் புண்ணியத்துல, இந்த பிரபஞ்சத்தின் அருளால், அந்த ஈஸ்வரன் பார்வையால் என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கு. எப்படி நல்லா இருக்கு? பல இடத்துல நிராகரிக்கப்பட்டு இருக்கேன். லட்சமா கடன் இருக்கு, படுத்தனா தூக்கம் வராது, அவ்வளவு பிரச்சனைகள். இந்த மாதிரி பேசும்போது ஏதாவது 1-2 விளம்பரங்கள் இல்ல இன்னும் யாராவது போன் பண்ணுவாங்களா விளம்பரத்துக்கு அப்படின்னு தவிப்பு. எந்த ஒரு பொது இடத்துக்கும் போறதில்ல, ஃபங்க்ஷனுக்கும் போறதில்ல. பண பிரச்சனை எப்பொழுதுமே வீட்டுல. ஆனா நல்லா இருக்கேன். ஏன் இப்படி சொல்றீங்க? இந்த பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு இருக்க, ஆனா எங்களால நல்லா இருக்க முடியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னம்பிக்கையோட இருக்கேங்க. அந்த தன்னம்பிக்கை தான் என்ன நல்லா இருக்க வச்சிருக்கு. இல்லைன்னா இவ்வளவு தெளிவா உங்ககிட்ட தான் பேச முடியுமா? அதனால நான் சொல்றதா நினைக்காம, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு தகவலை, ஒரு செய்தியை, ஒரு ரகசியத்தை கொண்டு வந்து சேர்த்திருப்பதாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில எதுவுமே இல்லைனாலும் தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் இருந்தா போதுங்க. கண்டிப்பா வரலாறு படைப்பீர்கள். இந்த 2 மாதத்தில் 60 நாட்களில் உங்க வாழ்க்கையில நடக்கிறத நீங்களே நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு விஷயம், அப்படி ஒரு அதிர்ஷ்டம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. இப்ப சிம்மத்திற்கு புதன் 2 மற்றும் 11ஆம் வீடுகளுக்கு சொந்தக்காரர். சிம்ம ராசிக்கு 6வது இடத்திற்கு புதன் அமர்கிறார். புதன் பகவான் 6வது இடம் ருணரோகஸ்தானம். என்ன அற்புதம் நடக்கும் தெரியுமா? பண வரவு அதிகரிக்க போகுது. அதுதானே எல்லாமே. அதுக்குத்தான் இந்த அவமானத்தை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். பண வரவு அபரிதமா இருக்கும். சின்ன சந்தோஷங்களும் இனிமே பெருசா ஆக போகுது. பெரிய சந்தோஷங்களா உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. அப்பாடா அப்படிங்கிற ஒரு நிம்மதியான காலம் பிறந்திருக்கிறது. உங்களை பத்தி தவறான அபிப்பிராயங்கள், தவறான பேச்சுகள், நீங்க கெட்டவர்கள் அப்படிங்கிற வார்த்தைகள் பரவி இருக்கும். இப்ப அதெல்லாம் மாறி ரொம்ப நல்லவரையா அவரு அப்படிங்கிற பேர், புகழ் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்துல பணம் மட்டும் இல்ல, சந்தோஷங்களும் உங்க குடும்பத்துல கொட்ட போகுது. வேலை சூப்பர், தொழில் அருமையோ அருமை. இனி எல்லாத்தையும் நீங்க எதிர்பார்க்கலாம். என்னெல்லாம் உங்க கனவுல வந்ததோ அதை எல்லாத்தையும் இந்த 60 நாள்ல நீங்க எதிர்பார்க்கலாம். நீங்க நினைச்சே பார்க்க மாட்டீங்க. திடீர்னு யோகங்களும் சந்தோஷங்களும் பண வருமானமும் கிடைக்கும். அதுபோல உங்களை யாரெல்லாம் மதிக்கலையோ விழுந்து உங்களை கவனிப்பாங்க. அதுபோல சின்ன சுற்றுலா போயிட்டு வருவீங்க. தொழில் மூலியமா ஒரு நல்ல லாபத்தை அடைவீர்கள். வேலையில உயர் பதவி, சம்பள உயர்வு கிடைக்கும். நீங்க நினைச்சே பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு அற்புதமான காலகட்டம் இது. அது மட்டும் இல்ல, சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7வது வீடான கும்பராசியில் அமர்ந்து 7வது பார்வையால் சிம்ம ராசியை பார்க்கிறார். ஒரு அமைதியான, ஒரு அழகான, ஒரு அற்புதமான சூழ்நிலையை இது உருவாக்கும். தெய்வீக அனுகூலம். ஒரு தெய்வ பக்தி அப்படின்னு சொல்லுவாங்களே, தெய்வ பக்தி அப்படின்னா என்ன? ஒரு அமைதியை விரும்புவது, சந்தோஷங்களை அள்ளி கொடுப்பது. அது மாதிரியான ஒரு அமைப்பை இந்த இடம் குறிக்கும். எவ்வளவு தடைகள் வந்தாலும் இந்த தெய்வ அனுகூலம், உங்களுக்கு தெய்வ அருள் இருக்குல்ல, அந்த அருள் உங்களை காப்பாற்றும். அந்த தடைகளை உடைக்கும். எல்லாமே இனிமே வச்சுதான். எந்த விஷயத்துல தடைகள், துரோகங்கள், கஷ்டங்கள், கவலைகள், கடன் பிரச்சனைகள் எல்லாத்துலயும் இனிமே வெற்றி. யாருக்காவது உங்க வீட்டுல தீராத நோய்கள் இருந்தா கண்டிப்பா அது குறையறத நீங்க பாப்பீங்க. அதே நேரத்துல எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், பாஷா படத்துல ரஜினி அங்க சண்டை நடக்குது அங்க போக வேணாம் அப்படின்னு வேற பாதையில போவார்ல, அந்த மாதிரி போறது நல்லது. நான் சிங்கம், எந்த பிரச்சனையா இருந்தாலும் அடுத்தவங்க பிரச்சனை போய் தலையிடுவேன் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு போகாதீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்க எண்ணத்தை எங்க வைக்கணும்
உங்களது போக்கஸ் எங்க இருக்கணும் அப்படின்னா, விழுந்து கிடக்கிற உங்களது கௌரவத்தை தூக்கி நிறுத்துற இடத்துல இருக்கணும். வேலை இல்ல, தொழில் சரியா இல்ல, மான மரியாதை போச்சு, கடன் பிரச்சனை ஓவர் ஆயிடுச்சு, அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல உங்களது போக்கஸ் இருக்கணும். எப்பெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அப்பெல்லாம் கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. தெய்வ அருள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைச்சிருக்கு. சிம்ம ராசி அப்படின்னு இருந்தாலும் சிங்கம் மாதிரி உங்களால நடக்க முடியாம இருந்திருக்கும். அதையெல்லாம் இப்ப மாறப்போகுது. தங்கங்களே, நாளைய தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். என் அன்பு சிங்கராசி நண்பர்களே, உங்களது புகழும் உங்களது செல்வங்களும் உயரப்போகிறது. இந்த காலகட்டத்தில் வரலாறு படைக்க போகிறீர்கள். அவ்வளவுதான். இந்த காலகட்டத்துல இதுவரைக்கும் எப்படி இருந்தீங்களோ அதை பத்தி கவலைப்படாதீங்க. நடந்தது நடந்ததாக இருக்கட்டும். இந்த 60 நாள்ல நம்ம எப்படி ஒரு மாற்றத்தை சந்திக்க போறோம், நாம எதுவாக உருவெடுக்க போறோம், நம்மளை கேவலமா பார்த்த கண்களுக்கு, அலட்சியமா பேசின வாய்களுக்கு, நிராகரித்த உள்ளங்களுக்கு எப்படி பதிலடி கொடுக்க போறோம். சிம்ம ராசி நண்பர்கள் என்ன செய்யலாம், என்ன தொழில இப்ப போக்கஸ் பண்ணலாம். ஒருவேளை என்ன தொழில் தெரியாம இருக்கீங்க அப்படின்னா, எந்த தொழில் மூலியமாக அல்லது எந்த வேலையின் மூலியமாக என்ன செய்தா இந்த 60 நாட்களை மாற்றி அமைத்து காட்டலாம், வரலாறு படைக்கலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உங்கள் ராசிக்கான தொழில் என்னன்னு தெளிவா சொல்லியிருப்போம். போய் பாருங்க. பல வேலைகளை பத்தி நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம். உண்மையா சிம்மராசி நண்பர்கள் இப்ப சாதனை படைக்கணும் அப்படின்னா இந்த தொழில முடிஞ்ச வரைக்கும் ஈடுபட முயற்சி பண்ணுங்க. அல்லது இந்த தொழில இருந்தீங்கன்னா சிறப்பா, தைரியமா, தன்னம்பிக்கையோட செய்யுங்க. மிகப்பெரிய வெற்றியை நீங்க அடைவீங்க. அரசியலில் ஈடுபடுங்க. ஈடுபட்டிருக்கிறீர்கள் அப்படின்னா இன்னும் தைரியமா, நம்பிக்கையோட செயல்படுங்க. நேர்மையா இருங்க. அவ்வளவுதான். அரசு வேலையில இருந்தீங்கன்னா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு உயர் பதவி உங்களுக்கு கிடைக்க போகிறது. இல்லைன்னா அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்கும். சிம்ம ராசி அப்படின்னாலே அரசு வேலை மிக மிக ஒரு முக்கியமான வேலை உங்களுக்கு. அதே நேரத்தில் அரசு வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் நேர்மையா இருந்தீங்க அப்படின்னா உங்களது வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. தங்கம், மாணிக்க வியாபாரம் செய்யலாம். வண்ண வண்ண கற்கள் இருக்குல்ல, ஆன்மீகத்துல வண்ண வண்ண கற்கள், அதெல்லாம் இன்னைக்கு விலை உயர்ந்த கற்களாக விற்கப்பட்டிருக்கிறது. அந்த தொழில செய்யலாம். மாந்திரீகம், தெய்வம் சம்பந்தப்பட்ட எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, ஆன்மீக தொழில்கள் செய்யலாம். நூற்பாலை, சேலை நூற்கிறாங்கல்ல, அது மாதிரியான சேலை தொழில்களில் ஈடுபடலாம். கட்டுமான துறை, இன்ஜினியருக்கு படிக்கலாம். அல்லது இன்ஜினியராக இருந்தீங்கன்னா முயற்சி பண்ணுங்க. அமோகமான வளர்ச்சியை இந்த 60 நாட்கள் நீங்க எட்ட போறீங்க. அதுபோல விவசாயம் சம்பந்தப்பட்ட பொருட்களை இந்த காலகட்டத்துல எடுத்து விற்றீங்க அப்படின்னா, ஒரு டீலராவோ அல்லது ரீசேல் பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய வருமானத்தை நீங்க பெறலாம். விவசாய பொருட்கள், காய்கறிகள், மிளகாய் வியாபாரம், வெங்காய வியாபாரம், புகையிலை வியாபாரம், தக்காளி வியாபாரம், இப்படி காய்கறிகள் வியாபாரம் செய்யற எந்த சிம்மராசி நண்பர்களோ தோழிகளோ மிகப்பெரிய வருமானத்தை பெறுவீர்கள். மர வியாபாரம் செய்யலாம், காகித வியாபாரம் செய்யலாம். ஆன்மீக சம்பந்தப்பட்ட விபூதி, சூடம், சாம்பிராணி, அகர்பத்தி, அது சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யலாம். அதுபோல மருந்து வியாபாரம், மருந்தகம் வைக்கலாம், மெடிக்கல். அடுத்தது ரசாயன வியாபாரம் செய்யலாம். வழக்கறிஞராக முயற்சி பண்ணலாம். வழக்கறிஞர்கள் நேர்மையான கஸ்டமரை பிடிச்சு அவர்களுக்காக வாதாட முயற்சி பண்ணுங்க. உங்கள் புகழ் 8 திக்கிலும் பரவும். அதுபோல காவல்துறைக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா சூரிய பகவான், காவல்துறை சூரிய பகவானுக்குரிய ஒரு தொழில். ஏன்னா எதுலையுமே இந்த பிரபஞ்சத்துக்கு சூரியன் முதன்மையானவர். அதிபதிகளிலே சூரியன் முதன்மையானவர். காட்டுல சிங்கம் முதன்மை, விலங்குகள்ல. அதுபோல தொழில்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா காவல்துறை சூரியனுக்குரிய ஒரு சரியான வேலை. உங்கள் அதிபதி சூரியன் அப்படிங்கிறதுனால இந்த தொழிலுக்கு முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுபோல சிம்மராசி நண்பர்களும் தோழிகளும் சூரிய நமஸ்காரம் செய்யறதை என்னைக்குமே விடாதீங்க. வெளியில போயிட்டீங்க அப்படின்னா சூரியனை பார்த்து ஒரு நமஸ்காரத்தை போட்டுருங்க. ஏன்னா பொதுவாவே சிம்மராசிக்கு அதிபதி சூரியன். நவகிரக தலங்களுக்கு சென்று வாருங்கள். சூரியனார் கோவிலுக்கு சென்று வாருங்கள். அதுபோல சிவனை வணங்குங்கள், ஐயப்பனை வணங்கலாம். ஞாயிற்றுக்கிழமையில சூரிய வழிபாடு எப்பொழுதுமே உங்களுக்கு முக்கியமான வழிபாடு. என்னைக்கு நீங்க சூரியனை மறந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை மறக்காதீங்க. அதுபோல தினசரி நான் சொன்ன மாதிரி வெளியில போனாலே சூரியனை பார்த்துட்டீங்கன்னா கும்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு சொர்க்கமான வாழ்க்கையை அந்த சூரியன் கொடுப்பார். அடுத்தது பூஜை அறையில தீபமேற்றி சூடமேற்றி கும்பிடும் போது இந்த சூரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க. சூரியனை பார்த்து வணங்குறீங்கள, அப்பவும்
முடிஞ்ச அந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான மந்திரம். இந்த பிரபஞ்ச சக்தியை, ஒரு எனர்ஜியை நமக்குள்ளார புகுத்தக்கூடிய ஒரு மந்திரம் இது. இந்த சூரிய பகவான் புகுத்துவார். ஓம் அஸ்வத் அஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமகி தந்தோ சூரிய பிரசோதயார். ஓம் பாஸ்கராய வித்மகே திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயா அப்படிங்கிற இந்த மந்திரம் ஒரு அற்புதமான மந்திரம். அது மட்டும் இல்லாம சில தான தர்மங்களை செய்யுங்க. சிம்மராசி நண்பர்களும் தோழிகளும் பழைய பள்ளிக்கூடங்கள் இருக்குல்ல, அதுல ஏதாவது ஒரு பொருள் வாங்கி வைங்க. புதுப்பிக்க உதவி செய்யுங்க. பணம் சேர்த்து கொடுங்க. பொருளாதாரத்தை கொஞ்சம் சரி பண்ண முயற்சி பண்ணுங்க. ஏதாவது ஒரு வகையில அந்த பள்ளிக்கூடத்துக்கு உதவி பண்ணலாம். ஆசிரமங்களுக்கு உதவி பண்ணுங்க. அதுபோல இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுப்பார். அவருக்கான பரிகாரங்களையும் செய்யுங்க. மன நிறைவோடு ஏற்றுக்கொள்வார். ஏன் குரு பகவான வணங்குங்க, பரிகாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, குரு பகவான் பரணி நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். அப்ப சிம்மராசி நண்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை, திடீர் பணவரவை கொடுத்து திக்கு முக்காட வைக்க போகிறார் இந்த 60 நாட்கள்ல. அதனால 60 நாட்களை கடந்து போகட்டும் அப்படின்னு நினைக்காம 60 நாட்கள்ல ஒவ்வொரு நிமிஷத்தையும் உங்களுக்கு தேவையான, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சிந்தனைகளை, உழைப்புகளை ஆன்மீக பயணத்தோடு கடக்க முயற்சி பண்ணுங்க. வேஸ்ட் பண்ணிடாதீங்க. மிக மிக ஒரு முக்கியமான தருணம், உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய தருணம் இந்த 60 நாட்கள். குரு பார்வையால மறைமுக எதிரிகள் வீழ்வார்கள், கண்டறிந்து வீழ்த்துவீர்கள் நீங்க. அதனாலதான் குரு பகவானுக்கு பரிகாரத்தை பண்ணுங்க, ஆசீர்வாதத்தை வாங்குங்க. எதிலையும் வெற்றிகள் தேடி கொடுப்பார். சுபகாரியங்களை நடத்தி முடிப்பார். அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா, இதுவரைக்கும் கல்யாணம் நடக்கல, ஒரு பொண்ணு அமையல, ஒரு மாப்பிள்ளை அமையல, ஒரு குழந்தை பாக்கியம் இல்ல, உங்கள் அவமானங்களை அவர் ஏற்றுக்கொண்டு அருள் புரிவார். வேலையில் அலைச்சலும் தடைகளும் ஏற்பட்டிருந்தால் இந்த குரு பகவானால் விலகும். இடமாற்றமும் முன்னேற்றமும் உண்டாகும். அதனால குரு பகவானை வணங்குங்கள். குரு பகவானுக்குரிய இந்த மந்திரத்தை பூஜை அறையில மறக்காம சொல்லுங்க. ஓம் சம் ஸ்ரீம் சௌம் சத் குருவே நமக. இந்த மந்திரத்தை சொல்லி கும்பிடுறீங்க அல்லது தீபமேற்றி வணங்குனீங்க அப்படின்னா நல்லதே நடக்கும். தினமும் சொல்ல முடியாதவங்க வியாழக்கிழமையில அதிகாலையில எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறையை சுத்தம் பண்ணிட்டு ஒரு தாமரைப்பூ கோலம், அரிசி மாவால தாமரைப்பூ கோலம் போடுங்க. இந்த மந்திரத்தை தீபமேற்றி 108 முறை சொல்லுங்க. இல்ல எனக்கு டைம் இருக்கு, 1 மணி நேரம் டைம் இருக்கு, 1008 முறை சொல்லுங்க. இல்ல எனக்கு வேலையே இல்ல அப்படின்னா ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் இந்த ஆடியோவை கேளுங்க. உங்க வாயிலே முணுமுணுங்க. யுனிவர்சல் சீக்ரெட் அப்படிங்கிற சேனல்ல லிங்க் போடுறோம். அந்த சேனல்ல 12 மணி நேரமும் இந்த மந்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. குரு பகவானுக்குரிய மந்திரம். அதை நீங்க எப்ப வேணாலும் கேட்கலாம். சரியா உங்களுக்கு சொல்ல முடியல அப்படின்னா அதை காதால கேட்டுக்கிட்டு வாயில முணுமுணுத்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் தவிடு பொடியாகிவிடும். எப்போதுமே ஒரு மந்திரத்துக்கு நம்ம வாயால 1,00,000 முறை சொல்லி முடிக்கும் போது அந்த மந்திரத்துக்கு அபூர்வமான அற்புதமான சக்தி கிடைக்கும். அதுவும் 1 கோடி முறை சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். இது உண்மை. யாராவது சொன்னா கேள்விப்படுங்க, இல்லைன்னா யாராவது கேட்டு பாருங்க. இது 100க்கு 100 உண்மை. 40 நாள்ல இந்த மந்திரத்தை முடிஞ்சா 16,000 முறை சொல்லி முடிச்சிருங்க, இல்லைன்னா கேட்டு பாருங்க. யுனிவர்சல் சீக்ரெட் அப்படிங்கிற சேனல்ல இந்த மந்திரம் இருக்கு. ஓம் சம் ஸ்ரீம் சௌம் சக் குருவே நமக அப்படிங்கிற இந்த மந்திரம் கேளுங்க. எல்லாமே நல்லபடியா உங்களுக்கு நடக்கும். அதுபோல காயத்ரி மந்திரமும் இருக்கு. ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிகஸ்தாய தீமகி தந்தோ குரு பிரசோதயாத் அப்படிங்கிற இந்த காயத்ரி மந்திரத்தையும் கேளுங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இடபக்குடியை கொண்டவனே, தடங்கல்களையும் தடைகளையும் தகர்ப்பவனே, பிரகஸ்பதி வியாக பரமகுரு நேசனே, கிரக தோஷமின்றி எங்களை வாழ வைத்து அருள் புரிவாய் அப்படிங்கறதான் இதோடைய அர்த்தம். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் இந்த குரு பகவான். அதுபோல ரொம்ப முக்கியமான விஷயம், ஆன்மீகத்துல முக்தி அடையணும் அப்படின்னா இந்த விஷயத்த தவறாம உங்க வீட்டுல செய்யுங்க. வீட்டுக்குள்ளார பூஜை அறை, சமையல் அறை இதெல்லாம் எப்பொழுதுமே தூய்மையா வச்சுக்கோங்க. என் நண்பர்களே, நான் சொல்றது எல்லாமே இதுதான். நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாகவும் இருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய ஏழையாகவும் இருக்கலாம், உங்க வீட்டு பூஜை அறையும் சமையல் அறையும் சுத்தமாக இல்லைன்னா இது எல்லாத்துக்கும் ரொம்ப கீழே. இந்த ரெண்டுமே நம்ம வாழ்க்கையிலயும் சரி, நம்ம வீட்லயும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியம். பூஜை அறையில நறுமணம் வீசிக்கிட்டே இருக்கணும், ஒரு வாசனை வந்துகிட்டே இருக்கணும். எப்பொழுதுமே சரி, வாசனை குறையக்கூடாது. நாற்றம் இதெல்லாம் வந்ததுன்னா சத்தியமா நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியாதுங்க. அங்கத்தான் எதிர்மறை சக்திகள் நம்ம வீட்டுல இருக்கு. ஏதோ சில வீட்டுக்கு போனோம்னா நமக்கு ஏதோ ஒரு வாடை வந்துகிட்டே இருக்கும், நீங்க கவனிச்சிருப்பீங்க. அது மாதிரியான கெட்ட வாடைகள் இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுல எதிர்மறை சக்திகள் அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரொம்ப கவனமா
கையாளுங்க. நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியல, அடிக்கடி பிரச்சனைகள், வீட்டுல சந்தோஷமே இல்ல, சுப நிகழ்ச்சிகளே நடக்கல, எந்நேரம் பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள், அழுகை, கடன் பிரச்சனை இப்படி இருக்குன்னா அதுக்கு காரணம் நம்ம வீடு தான். நம்ம வீட்டுல இருக்கிற எதிர்மறை சக்திகள் தான் காரணம். அதுபோல வெள்ளி செவ்வாய் இந்த கிழமையெல்லாம் தீபம் ஏற்றி ஊதுபத்தி இல்லைன்னா சாம்பிராணி அகர்பத்தி இதெல்லாம் ஏத்தி வழிபடுங்க. கண்டிப்பா மற்ற 7 நாள்லயும் முடியலன்னா அந்த 2 நாளாவது செய்யுங்க. வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமிக்கு நாணயத்தால் பூஜை செய்வது நம்ம வீட்டுல மகாலட்சுமி குடியிருக்க உறுதி செய்யறது மாதிரி. குபேரனுக்கு மிகவும் பிடித்த உணவு ஊறுகாய். ஊறுகாய் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. நம்ம வீட்டுல ஊறுகாய் இருக்கும், இதெல்லாம் தெய்வீகத்துக்கு தொடர்புடையதா அப்படின்னு இது வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் குபேரனுக்கு மிகவும் பிடித்த உணவு ஊறுகாய். அதனால வீட்டின் சமையல் அறையில உப்பு, ஊறுகாய், மஞ்சள் இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கணும். இதுக்கெல்லாம் குறை இருக்கவே கூடாது. பணத்துக்கு குறை இருந்தாலும் இந்த உப்பு, ஊறுகாய், மஞ்சள் இதுக்கெல்லாம் குறையே இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருக்கும்போது தான் நம்ம வீட்டுல மகாலட்சுமி குடியிருப்பாள். இந்த பூஜை பொருட்கள் உங்க வீட்டுல இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. கட்டாயம் இந்த பூஜை பொருட்கள் இருந்தா இது வரைக்கும் எப்படியோ இந்த 60 நாள்ல உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்துவீங்க. லட்சுமி விளக்கு வச்சுக்கோங்க. நெய் இருக்கான்னு பாருங்க. 7 வகையான திரி வாங்கி வச்சுக்கோங்க. என்னென்ன வகை திரி? பஞ்சு திரி, வாழைத்திரி, தாமரை தண்டு திரி, எருக்கந்திரி, மஞ்சள், சிகப்பு, பச்சை திரி, இப்படி 7 வகையான திரிக்கள் இருக்கணும். பஞ்சதீப எண்ணெய் இருக்கணும். பஞ்சகாவிய விளக்கு இருக்கணும். அகர்பத்தி, சாம்பிராணி, சூடம், பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பச்சை கற்பூரம், பாவ புண்ணியங்களை சரி பண்ணக்கூடிய பச்சரிசி கோலமாவு, நான் சொன்ன மாதிரி குபேரனுக்கு பிடிச்ச ஊறுகாய், உப்பு, மஞ்சள். இந்த பொருள்லாம் இல்லாம எந்த வீடு இருக்குதோ அந்த வீட்டுல அடிச்சு சத்தியமா சொல்றேங்க, குபேரனும் இருக்க மாட்டார், லட்சுமியும் இருக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன? பணம் காசு தங்காது. எந்நேரமும் கடன் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இந்த பணத்தால பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எதிர்மறை சக்திகள் நம்ம வீட்டுல இருக்கு அப்படின்னு அர்த்தம். முடிஞ்ச வரைக்கும் இந்த பொருள்லாம் சுத்தமான பொருளா வச்சுக்கோங்க. கலப்படம் இல்லாத எண்ணெயோ அல்லது பச்சை கற்பூரமோ. நம்ம கடவுளுக்கு தான் இதெல்லாம் செய்யறோம், ஏதோ ஒரு பொருளை கடையில வாங்கி கம்மியா கிடைக்குதுன்னு பரிகாரம் செய்வோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த பரிகாரத்துக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்காது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம மனசாட்சிப்படி சுத்தமான பொருளை தேடுவோம். எங்கேயும் கிடைக்கல அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. குட் பேபி சுத்தமான தரமான பூஜை பொருட்களா இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்கி முயற்சி பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவைன்னா இந்த விஷயத்தை எடுத்துக்கங்க. இது ஒரு விளம்பரம் தான். வீட்டில் வாங்கி வச்சு இந்த பூஜைகள் எல்லாம் செய்யுங்க, பரிகாரங்களை செய்யுங்க. நம்ம வாழ்க்கையில உணவு எப்படியோ அரிசி, பருப்பு, கோதுமை, காய்கறிகள், மசாலா ஐட்டங்கள்லாம் இருக்குதோ அந்த மாதிரி கிச்சன் ரூம்ல இந்த பொருளா இருந்ததுன்னா பூஜை ரூம்ல இந்த பொருள் இருந்தே ஆகணும். இது கட்டாயம் இல்லைங்க, இது ஒரு வேண்டுகோள். வச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி நம்ம வீட்டுல ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் எந்த அளவுக்கு உணவுப் பொருட்கள்லாம் நம்ம வீட்டுல காய்கறியோட, மசாலாக்களோட, பருப்பு இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம சமைக்கிறோமோ அந்த அளவுக்கு சுவை உணவுல நல்லா இருக்கும். அது மாதிரி பூஜையில இந்த பொருள்லாம் இருந்ததுன்னா நறுமணமாக இருக்கும். எதிர்மறை சக்திகள் வீட்டுல இருக்காது, நேர்மறை சக்திகள் நிறைந்திருக்கும். உங்க வீட்டுல எந்த ஒரு கஷ்டமுமே வராது. மிகப்பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தும். இதெல்லாம் யாருக்கு தெரியுமா? நம்பினவங்களுக்கு மட்டும்தான். நம்பிக்கை இல்லாம கமெண்ட்ஸ்ல நம்மளை திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. என்ன விளம்பரமா, நல்ல ப்ராடக்ட் அட்வர்டைஸிங்க, நல்ல மார்க்கெட்டிங் திறமையா, இப்படி பல எழுத்துக்கள். அதை பத்தி நமக்கு என்னப்பா கவலை? மற்றவங்களை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வேலையை நம்ம சரியா செய்யறோமா? திருடல, கொள்ளடிக்கல, அடுத்தவங்க வயிற்றுல அடிச்சு வயிற்றுச்சலோட நம்ம பணம் சம்பாதிக்கல, நேர்மையா இந்த வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பிரபஞ்சம் சொல்லி அனுப்புனத உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா செல்வ செழிப்பின் உச்சிக்கே நீங்க போவீங்க அப்படிங்கிறது நான் சொல்லல, சாஸ்திரங்கள் உறுதியாக சொல்கிறது. உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டிற்கு இடம்பெயரும் செவ்வாய் பகவான் அடுத்தது உங்களுடைய ராசியை பார்க்கிறார். 12ஆம் வீடு, 9ஆம் வீடுகளின் மீது செவ்வாய் பார்வை விழுகிறது. செவ்வாய் பார்வை விழுந்தா என்ன நடக்கும்? வீடு, மனை, பொன்பொருள் வாங்குவீர்கள். தாய் வழியில் மதிப்பு, மரியாதை, புகழ் கூடும். நாடாளுவீர்கள். அரசு அதிகாரிகளாக, தொழிலாளர்களாக இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஆதாயத்தை அடைவீர்கள். கடன் முடியும். அதுபோல புது வீடு கட்டி குடி போவீர்கள். நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும். உடம்புல உற்சாகம் பிறக்கும். நம்ம சொன்னது மாதிரி வேலைக்காக எதையும் செய்ய துணிவீர்கள். அரும்பாடுபட முயற்சி பண்ணுவீங்க. நேரங்காலெல்லாம் பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு நேர்மையான சிந்தனைகள் வந்துவிடும். சாதிச்சே ஆகணும், போதும், பொறுத்தது போதும், அலட்சியமா இருந்தது போதும், சோர்ந்து கிடந்தது போதும், ஏனோ தானோங்கிற வாழ்க்கை இனிமே வேண்டாம். நம்ம யார் அப்படிங்கறத இந்த உலகத்துக்கு புரிய வச்சு ஆகணும். சிம்ம ராசியில பிறந்துட்டா மட்டும் போகாது, சிங்கம் மாதிரி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுவீங்க.
அது இனிமே நடக்க ஆரம்பிக்க போகுது. குடும்பத்திலேயோ வேலை செய்யற இடத்துலயோ பிரச்சனைகள், தடைகள், துரோகங்கள்லாம் நடக்கும். அதையெல்லாம் அசால்ட்டா சந்தித்து வெற்றி அடைந்து உங்க வேலையை பார்க்க முயற்சி பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. இந்த மந்திரத்தை பூஜை அறையில சொல்லுங்க. ஓம் வீரத்மஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தந்தோ பௌம பிரசோதயாத் அப்படிங்கிற இந்த மந்திரம். செவ்வாய் பகவானை எந்த அளவுக்கு நீங்க வழிபடுகிறீர்களோ, பரிகாரங்களை செய்கிறீர்களோ, அவரை ஞாபகத்துக்கு கொண்டு வரீங்களோ, அந்த அளவுக்கு நம்ம சொன்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். அதுபோல முருகப்பெருமானை ஆத்மார்த்தமாக வேண்டுங்கள். ஏன்னா செவ்வாய்க்குரிய தெய்வம் முருகப்பெருமான். செவ்வாய்க்கிழமையில கந்த சஷ்டி கவசம் படிங்க. சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டர் குதவும் செங்கதிர் போலோன் பாதம் 2 பன்மணி சதங்கை கீதம்பாட கிண்கணி ஆட அப்படின்னு தொடங்கி முடிஞ்சா ஃபுல்லாவே படிக்கிறதுக்கு பாருங்க. இல்லைன்னா பாட்டை செல்லுலயோ கம்ப்யூட்டர்லயோ ஓட்டி கேளுங்க. இந்த பாட்டை முழுசா கேளுங்க. 24 நிமிஷம் அல்லது 26 நிமிஷம் வரும். முழுசா கேட்டு கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலை போற்றி உயர்கிரி கனக சபைக்கோர் அரசை மயில் நடனமிடுவோய் மலரடி சரணம் அப்படின்னு முடிய போகும்போது சரணம் சரணம் சரவண பவம் சரணம் சரணம் சண்முகா சரணம் அப்படிங்கிற வரியை முடிச்சு முருகப்பெருமானுக்கு ஒரு பரிகாரத்தை போட்டீங்க அப்படின்னா அவரது அருள் தமிழ் கடவுள் நம்ம நிலத்துல 6 படை வீடுகளை வைத்திருக்கிற ஒரே கடவுள். வணங்குங்க, அற்புதங்களை நிகழ்த்துவார். அதுபோல சிம்மராசி நண்பர்கள் அப்படின்னா யார்? இந்த 15 விஷயம் முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு பாருங்க. இதை அனுபவிச்சிருக்கீங்களா அப்படின்னு பாருங்க. இல்லைன்னா முயற்சி பண்ணுங்க. நீங்கள் தான் இது, அதாவது உங்களுக்கான திறமைகள் இது. குறிக்கோள் உடையவர்கள், இதை நம்ம சும்மா சொல்லிங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் சிம்மராசி நண்பர்கள் அப்படின்னா இந்த 15 வார்த்தைகள் மிக முக்கியமானது. குறிக்கோள் உடையவர்கள், பேராசை உடையவர்கள், பேராசைக்காக போராடுபவர்கள், கலை, ஓவியம், காவியம், இசைமேல் ஆர்வம் உள்ளவர்கள், ஆயக்கலை 64 கற்று தேர்ந்தவர்கள், உற்சாகமுடையவர்கள், எந்த விஷயத்திலும் உயர்ந்த கட்டுமஸ்தான சிங்க மாதிரியான உடல்வாகை கொண்டவர்கள், கம்பீரமான தோற்றம், தயால குணம், அன்பு கொண்டவர்கள் அனைத்து உயிர்கள் மீதும், பெருந்தன்மை, கோபம், மனிதத்தன்மை, தீய எண்ணம் இல்லாமை, உயர்ந்த குணம், விசுவாசம் கொண்டவர்கள், புகழ்ச்சியை விரும்பாதவர்கள், வைராகியம், தன்னம்பிக்கை, ஆன்மீக பயணத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள். இதுதான் சிம்மராசி. நண்பு சிம்மராசி நண்பர்களே, தோழிகளே, பிள்ளைகளே, பெரியவர்களே, இப்ப நம்ம சொன்ன விஷயத்த எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றிகள் கிடைக்கும். ஒரு தொழிலை முடிவு பண்ணி உங்க வாழ்க்கையில இந்த 60 நாள்ல சாதித்தே ஆக வேண்டும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கொள்ளுங்கள். ஆன்மீக பயணத்தோடு, நேர்மையோடு, உண்மையான உழைப்போடு செயல்பட ஆரம்பியுங்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்ம வீட்டுடைய உதவி வேண்டும். எங்க போனாலும் வந்தாலும் வீடு முக்கியம். நம்முடைய ஆரம்பமும் முடிவும் வீடு தான். நீங்க உழைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க, இந்த 60 நாள்ல நான் யாருன்னு காட்டுறதுக்கு முயற்சி பண்ணிட்டேன் அல்லது முடிவெடுத்துட்டேன், இல்ல ஏற்கனவே அதற்கான வேலைகளை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா நான் முன்னாடி சொன்னது மாதிரி ஆன்மீக விஷயத்தில் முழு நம்பிக்கையோட ஈடுபடுங்க. இந்த நேரத்துல லட்சுமி தேவி நம்ம கூடவே இருக்கணும். அப்ப நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த வீட்டுல ஒரு பெண்ணுக்கு மதிப்பு கொடுக்கப்படுகின்றதோ, எந்த வீட்டுல ஒரு பெண் சிரித்து கொண்டே இருக்கிறாரோ அந்த வீட்டுல செல்வங்களுக்கு குறைவு இருக்காது, லட்சுமி தேவியும் குடியிருப்பார். எந்த வீட்டுல பெண்மணி அவருடைய வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள், கிழங்கில், குங்குமம், தண்ணீர் கொடுக்கிறாரோ சகல சௌபாக்கியமும் சந்தோஷமும் வளமும் பெருகி நிற்கும். எந்த வீட்டுல காலையில சுப்பிரபாதமும் மாலையில சகசரநாமமும் ஒலிக்கிறதோ அந்த வீட்டுல திருமகள் குடியேற விரும்புவார். ஏழைகளுக்கும் ஊனமுற்றோருக்கும் முடிந்த வரைக்கும் தர்மம் செய்யுங்கள். உங்களை தேடி பணம் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் தானம் செய்ய முடியல அப்படின்னா நம்ம வீட்டுல பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. பச்சரிசி மாவால உங்களால தினமும் அந்த பச்சரிசி மாவை அரைச்சி ரெடி பண்ண முடியல அப்படின்னா அந்த ஸ்கிரீன்ல உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. குட் பேபி. 9 பூஜை பொருட்களை கலந்து பச்சரிசி கோலமாவு கட்டியும் பச்சரிசி பவுடரும் ரெடி பண்றாங்க. அற்புதமா இருக்கும், அற்புதமான பலனை கொடுக்கும். அதனால அதை செய்யுங்க. வீட்டுல நெல்லிக்காய் மரம் வளர்த்தீங்க அப்படின்னா லட்சுமி வாசம் செய்வார். லட்சுமி கடாட்சம் பெருகும். எந்த ஒரு தீய சக்தியும் வீட்டுல அண்டாது. சண்டையோ சர்ச்சையோ இல்லாமல் பெண்கள் இருக்கும் வீட்டுல அன்பும் பொருளும் வளமும் அதிகரிக்கும். அதுபோல காலையில எழுந்த உடனே உள்ளங்கைய பாருங்க, கோவில் கோபுரத்தை பாருங்க, பசுமாட்டை பாருங்க. பசுமாடு லட்சுமி தேவிக்கு அஷ்ட லட்சுமிகளை கொண்ட பசுமாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பசுமாட்டை பார்த்தாலே போதும். உங்களால முடிஞ்ச உணவு கொடுங்க, வாழைப்பழம் கொடுங்க. எங்கேயாவது போகும்போது இந்த புல் சாப்பாடு இதெல்லாம் கொண்டு போய் கொடுங்க. பசுமாடு லட்சுமி தேவிக்கு மிக சிறந்த வாகனம். அதனாலதான் பஞ்சகாவிய விளக்கு,
பஞ்சகவ்ய சாம்பிராணி, பஞ்சகவ்ய அகர்பத்தி, இது மாதிரியான விஷயங்களை நம்ம வீட்டுல வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றது. இதுக்கும் உங்களுக்கு தேவையான அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க, வாங்கிக்கங்க. குட் பேபி அத்தனை பூஜை பொருட்களும் தரமானதா செஞ்சு கொடுக்குறாங்க. நீங்க என்ன பூஜை பொருள் கேட்டாலும் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள்ட்ட இருக்கும், வாங்கிக்கங்க. எந்த வீட்டுல சாப்பாட்டுக்கு ஊறுகாய் இருக்கோ அந்த வீட்டுல தரித்திரம் இருக்காது அப்படிங்கிறது சாஸ்திரம். குபேரனுக்கு ஊறுகாய் அப்படின்னா மிகவும் பிடிக்கும். ஊறுகாய் இருக்கிற வீட்டுல தான் குபேரன் இருப்பார், அதுதான் உண்மை. அதனால இவங்கள்ட்ட ஊறுகாயும் இருக்கு. குட் பேபி ஊறுகாயும் இருக்கு, வாங்கிக்கங்க. அடுத்தது லட்சுமி தேவிக்கு பிடித்தது மஞ்சள் குங்குமம், சுமங்கலிகள், பூரண கும்பம், மாவிளை தோரணம், வாழை இலை, திருவிளக்கு, வெற்றிலை, தீபம், பசு, கண்ணாடி, யானை, உள்ளங்கை, இதெல்லாமே லட்சுமி தேவிக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால வீட்டுல இருக்கிறது மாதிரி பாத்துங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. தீபம் ஏற்றும் போது இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமி மகாலட்சுமி ஏகி ஏகி சர்வ சௌபாக்கியமே தேகி ஸ்வாக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லுங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றும் போது. என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, இந்த 60 நாள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நாட்களாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையில விடைபெறுகிறேன். இப்ப சொல்லுங்க, வரலாறு படைக்கலாமா, ஆரம்பிக்கலாமா?